Today's story, The Turkey's Tale. ஒரு காலத்தில் ஒரு அழகான பண்ணையில் அமைந்துள்ள ஒரு வசதியான கொட்டகையில் டாம் என்ற ஒரு விசித்திரமான வான்கோழி வசித்து வந்தது. மற்ற வான்கோழிகள் தங்கள் நாட்களை உணவை கொத்திக் கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் பண்ணை தோட்டத்தில் சுற்றித் திரிந்தாலும் டாம் வித்தியாசமாக இருந்தார். கதை சொல்வதில் நாட்டமும் களஞ்சியத்தை தாண்டிய உலகத்தை பற்றிய ஆழ்ந்த ஆர்வமும் அவருக்கு இருந்தது. டாமுக்கு நன்றி செலுத்துதல் என்பது கலவையான உணர்ச்சிகளின் நேரம். ஒரு புறம் இது ஒரு கொண்டாட்டத்தின் நாள், மகிழ்ச்சியான சிரிப்பு மற்றும் வறுத்த வான்கோழியின் சுவையான நறுமணத்துடன் பண்ணை உயிர்ப்பித்தது. மறுபுறம் டாம் மற்றும் அவரது வான்கோழி நண்பர்களுக்கு இது ஒரு அச்சத்தின் நாள். நன்றி செலுத்துதல் நெருங்கி வரும்போது டாம் தனது சக வான்கோழிகளுடன் விடுமுறையின் கதையை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார். அதன் வரலாற்றை புரிந்து கொள்வது அந்த நாளுக்கு தயாராக உதவும் என்ற நம்பிக்கையில். என் நண்பர்களே, கேளுங்கள். டாம் ஒரு மிருதுவான இலையுதிர் காலை தொடங்கினார். நன்றி செலுத்தும் கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனால் அந்த நாளின் முக்கியத்துவத்தை நீங்கள் பாராட்டலாம். மற்ற வான்கோழிகள் டாம் சொல்வதை கேட்க ஆர்வமாக சுற்றிலும் கூடின. டாமின் கதை யாத்ரீகர்களுடன் தொடங்கியது. மத சுதந்திரத்தை தேடி கடல் முழுவதும் பயணம் செய்த துணிச்சலான மக்கள் குழு. அவர்களின் போராட்டங்களையும் புதிய உலகில் அவர்களின் முதல் கடுமையான குளிர்காலத்தையும் அவர் விவரித்தார். இதன் போது அவர்களில் பலர் நோய்வாய்ப்பட்டு இறந்தனர். ஆனால் டாம் கண்களில் மின்னலுடன் தொடர்ந்தார். இந்த கதையில் ஒரு திருப்பம் உள்ளது. வாம்பனோக் என்று அழைக்கப்படும் அமெரிக்க பூர்வீக குழு யாத்ரீகர்களுக்கு உதவ வந்தது. நிலத்தில் விவசாயம் செய்வது, சோளம், பீன்ஸ் போன்ற பயிர்களை பயிரிடுவது, மீன் பிடிப்பது எப்படி என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வாம்பனோக் உதவி இல்லாமல் யாத்ரீகர்கள் உயிர் பிழைத்திருக்க மாட்டார்கள். 1621ஆம் ஆண்டு நடந்த வரலாற்று சிறப்புமிக்க விருந்தை விவரிக்கும் டாம் கதையை சுழற்றும் போது வான்கோழிகள் கவனமாக கேட்டன. யாத்ரீகர்கள் மற்றும் வாம்பனோக் தங்கள் அபரிமிதமான அறுவடையை கொண்டாடுவதற்காக ஒன்றாக வருவதை அவர் தெளிவாக வரைந்தார். இது நன்றி மற்றும் நட்பின் விருந்து. அங்கு அனைவரும் பகிர்ந்து கொள்ள எதையாவது கொண்டு வந்தனர். ஆனால் டாம் அங்கு நிற்கவில்லை. கடந்த வருடத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அன்பானவர்களுடன் நேரத்தை செலவிடுவதற்கும் நிச்சயமாக ஒரு சுவையான உணவை அனுபவிப்பதற்கும் நன்றி செலுத்தும் நாளாக மாறியது. டாமின் கதை சொல்லல் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியதும் அவரது சக வான்கோழிகள் நன்றியுணர்வின் வளமான வரலாறு மற்றும் மரபுகளால் நகர்ந்தன. நன்றி செலுத்துதல் என்பது தங்களுடைய சொந்த தியாகத்தை குறிக்கும் அதே வேளையில் அது ஒற்றுமை, நன்றியுணர்வு மற்றும் பலதரப்பட்ட சமூகங்கள் ஒன்றிணைவதை குறிக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். விடுமுறைக்கு புதிய பாராட்டுகளுடன் வான்கோழிகள் நன்றி செலுத்துவதில் தங்கள் தனித்துவமான பங்கை தழுவ முடிவு செய்தன. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் தாங்கள் செய்த நோக்கத்திற்கும் நன்றி செலுத்த ஒப்புக்கொண்டனர். ஒற்றுமை மற்றும் நன்றியுணர்வின் மிகப்பெரிய கதையில் அவர்கள் ஒரு பங்கை கொண்டிருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டனர். நன்றி கூறுதல் வந்தது. பண்ணை சுறுசுறுப்புடன் சலசலத்தது. குடும்பங்கள் கூடி மேசைகள் அமைக்கப்பட்டன. வறுத்த வான்கோழியின் வாசம் காற்றில் வீசியது. ஆனால் இந்த ஆண்டு டாம் மற்றும் அவரது நண்பர்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் தங்கள் விதியை ஒரு புதிய நோக்கத்துடன் எதிர்கொண்டனர். நன்றி விருந்து தொடங்கியதும் மேஜையை சுற்றி கூடியிருந்தவர்களின் இதயங்களில் நன்றி உணர்வு நிறைந்தது. டாமின் நண்பர்கள் நன்றி செலுத்துவது என்பது உணவை விட அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டனர். இது குடும்பம் மற்றும் நண்பர்களின் பிணைப்புகள், பகிரப்பட்ட கஷ்டங்களின் வரலாறு மற்றும் ஒற்றுமையின் அரவணைப்பு பற்றியது. வான்கோழியின் முதல் துண்டு செதுக்கப்பட்டதால் டாம் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவனுடைய கதை ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனுடைய சக வான்கோழிகள் விடுமுறையை பார்க்கும் விதத்தில் மட்டுமல்ல, அதை கொண்டாடுபவர்களின் இதயங்களிலும். Thanks for watching. More videos. Subscribe my channel.